ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாலி விருந்து. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். மாவு பிசைகிறப்ப கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மாவு பசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அது லைட்டாக வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 5 ஆனியனை பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கலாம். ஆனியன் ரொம்ப வதங்கக்கூடாது. கடைசியாக 1 டீஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். வெங்காயம் ஒரு 20% வதங்கினா போதும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சமோசா செய்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தவா மேலே லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை 3ஆக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சைடில் கட் பண்ணாமையும் செய்யலாம். அந்த சமோசாவோட ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறும். சாம்பிளுக்காக நான் ஒன்று எடுத்திருக்கேன். மைதாவை இந்த மாதிரி கரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். சமோசா ரோல் பண்ணுறப்ப சைடில் ஒட்டுறதுக்காக இதை எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ சைடில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலேயும் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சமோசா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சைடில் கட் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கலாம். நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மொறு மொறு சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.